ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா இட்லி கடை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இட்லி கடை. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது? இந்த படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு ஃபீல் குட் எமோஷனல் ஃபேமிலி ட்ராமா ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த படத்தை சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ படத்தோட கதை வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு கதை தான். ஒரு கிராமத்தில் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சிவநேசன் அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அந்த கிராமத்து வாழ்க்கையை ரொம்ப ரசித்து இயற்கையோடு ஒன்றி டெய்லி காலைல 3 மணி ஆச்சுன்னா எந்திரிச்சு உடனே சாமி கும்பிட்டு நல்லா குளித்து சாமி கும்பிட்டு நல்லா பட்டையெல்லாம் போட்டு நீட்டாக அவரோட இட்லி கடைக்கு போய் அந்த காலத்தில் அந்த ஆட்டு உரலாம் இருக்குது, அந்த ஆட்டு உரலை அழகாக மாவாட்டி அந்த அம்மிக்கல்ல அழகாக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சட்னி அரைச்சு சாம்பார் பண்ணி ஒரு அழகான ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சிருக்காரு. அந்த அவரோட இட்லி கடை வந்து அந்த கிராமம் பூரா ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்காரு. அவர் பையன் தான் நம்ம ஆக்டர் தனுஷ். ஸோ அந்த முருகன்கிற கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அவர் எப்படின்னா, அவர் வந்து நம்ம இப்போ எத்தனை நாள் தான் அந்த கிராமத்திலே இருக்குது, வெளிநாட்டு போய் நல்லா வாழணும், ஃபாரின் போகணும், லக்ஸுரியான லைஃப் வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இளைஞன் தான். ஸோ அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நான் மட்டும் எத்தனை நாள் ஃபாரின் போகிறது, நான் மட்டும் எத்தனை நாள் தான் இந்த கிராமத்தில் வாழ்றது, நான் போய் ஃபாரினில் போய் வாழணும். அப்பா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஃபாரின் போயிடுறாங்க, நீனும் ஃபாரின் போனால் என்ன ஆகுது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் மட்டும் இங்கேருந்து அவன் வந்து கார் வாங்கிட்டான், நான் தான் இன்னும் அந்த கிராமத்தில் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, நீ எது ஆடம்பரம் எது சந்தோஷம் நினைக்க அதான் உனக்கு சந்தோஷம். பங்களா, காரு, ஏசி ரூமு இதெல்லாம் நீ சந்தோஷம்னு நினச்சேன்னா அது உனக்கு சந்தோஷம் இல்லை. கிராமத்தில் அழகான ஒரு குடிசை வீடு, இயற்கையான காற்று, அழகான ஒரு இட்லி கடை, இது நீ சந்தோஷம் நினச்சினா இதுவும் சந்தோஷம் தான், இதுலேயும் சந்தோஷம் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது உனக்கு புரியாது, உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணுன்னு சொல்லி அவர் வந்து அனுப்பிச்சிடுறாரு. அவர் வந்து பையனை வந்து ஃபாரின் அனுப்பிச்சிடாரு. இவர் நினச்ச மாதிரி ஃபாரினில் ஒரு பேங்காக்கில் போய் ஒரு பெரிய வெளிநாட்டில் ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரொம்ப ஒரு அவர் பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல லைஃப் தான் வாழ்கிறாரு. ஒரு பெரிய செஃப்பாக இருக்கார், ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனால் இவர் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வச்ச அந்த ஸ்டார் ஹோட்டலோட ஓனரோட பொண்ணை வந்து உஷார் பண்ணி அவர் கல்யாணம் வரைக்கும் போயிடுது. ஸோ அவர் வந்து எல்லாமே இவருக்கு இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. லைக் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விரக்தி இருக்குது, ஒரு வேலை ப்ரெஷர் இருக்குது, ஒரு நிம்மதி வந்து அவருக்கு பெருசாக இல்லை. இதே நேரத்தில் வந்து இவரோட கல்யாணத்துக்காக அவங்க அப்பா அம்மா வந்து ஃபாரினுக்கு வந்து கூப்பிட்றாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து நான் என் கிராமத்தை விட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. இவர் வந்து எப்படியோ அவங்க அப்பா அம்மா வந்து ஃபாரின் கூட்டு வந்து தான் கல்யாணத்துக்கு வந்து வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாருங்கிற நியூஸ் வருது. இவர் வந்து அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் இவருக்கு வந்து அந்த வெளிநாட்டில் வச்சிருக்காங்க. ஆனாலும் வந்து எங்கள் அப்பாவை நான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லி அவங்க அப்பாவை போய் பார்க்க போகிறாங்க. அவங்க அப்பா போய் பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து எவ்வளோ அழகாக அந்த இட்லி கடையை வச்சிருக்காரு, இட்லி கடையை ரன் பண்ணியிருப்பார், இட்லி கடையை எவ்வளோ நேசிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவருக்கு ரொம்பவே தெரியுது. அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சாலும் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறம் தான் அந்த மனுஷனோட நல்ல விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி எல்லாமே அவருக்கு கண்ணுக்கு தெரியுது. இதே நேரத்தில் அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அவங்க அப்பாவோட ஒரே ஆசை என்னன்னா, நான் இறந்ததுக்கப்புறம் எனக்கு இட்லி கடையை வந்து நீ வந்து எடுத்து நடத்தணும், பையன் எடுத்து நடத்தணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. ஸோ இதே நேரத்தில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கும் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மனசு வந்துடுது. ஓகே, நம்ம அப்பா வந்து நம்ம வாழ்ந்த காலத்தில் ஃபாரினில் போய் ஃபாரின் சொல்லி பணம் சம்பாதிக்க ஓடணும், அப்பா அம்மா கூட பெருசாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ அவரோட கடைசி ஆசை இது நம்ம நிறைவேற்றும்னு சொல்லிட்டு இவர் நான் இங்கே இட்லி கடை பண்ண போகிறேன்னு சொல்லி இட்லி கடை பண்ண இறங்கிடுறாரு. ஸோ ஃபாரின் இருக்கக்கூடிய பொண்ணு இருக்கேன். ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் வந்து கேன்சல் ஆயிடுது. இதனால பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிருது. ஹீரோனோட அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு அரகண்டான ஒரு கேரக்டராக இருப்பார், பொறுப்பு இல்லாத ஒரு மனுஷனாக இருப்பார். ஆரம்பத்துலேருந்து தனுஷுக்கு அவருக்கு செட் ஆகாது. அதனால வந்து கிராமத்துலேருந்து இவர் கொண்டு வந்து சண்டைக்கே வந்துடுறாரு. 2 பேரும் மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க அப்பாவோட கொள்கை என்னன்னா, நான் வைலன்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணும், அடிதடி சண்டையில் இறங்கக்கூடாது, அமைதியான முறையில் போகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை வந்து இருக்குது. இவர் வந்து முதல்ல சண்டை போட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க அப்பா மாதிரி தன்னை மாற்றிக்கிறாரு எல்லா வகையிலும். சரி, இவரும் காலைல பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து குளிச்சு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா பட்டெல்லாம் போட்டு ஒரு டிவைன் பர்சனாக ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக மாறிடுறாரு. ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக மாறினாலும் வில்லன்கள் சும்மா இருப்பாங்களா? வில்லன்கள் இவர் ஒம்புழுத்துட்டே இருக்காங்க. கடைசி ஃபைனலாக என்ன ஆச்சு? ஸோ படத்தோட முடிவில் என்ன ஆச்சு? அந்த இட்லி கடையை எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணார்? ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பண்ண மாதிரி இட்லி வந்து இவரால் பண்ண முடியல. இவர் என்னதான் ஒரு வெளிநாட்டில் பெரிய செஃப்பாக இருந்தாலும் அவங்க அப்பாவோட கைப்பக்கம் இவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிடுவாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி ட்ரை பண்ணுவார். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எப்படி டெக்னாலஜிலாம் வளர்ந்ததுக்கப்புறம் கிரைண்டர் மிக்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமும் கூட அவங்க அப்பா வந்து இந்த ஆட்டுக்கல்ல மாவாட்டுறது, அம்மிக்கல்ல சட்னி சாம்பார் அரைக்கிறது, இந்த மாதிரி தான் அவர் பண்ணியிருப்பார். ஸோ அதே ஆர்த்தடாக்ஸான அந்த பாரம்பரியமான முறை இவரும் பண்ணார். இவர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்தளவு மக்களுக்கு வந்து அந்தளவு ரீச் ஆகலை. ஏன்னா அவங்க அப்பா பண்ண இட்லி மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தேர்த்திக்கிட்டு அவங்க அப்பா மாதிரி அவரும் வந்து அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான அவங்க அப்பாவோட டேஸ்ட் வந்து இவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு வில்லன்கள் வந்து பிரச்சனை படுறாங்க. ஃபைனலாக என்னாச்சு அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சுருக்கமான ஒரு கதையை வந்து சொல்லலாம். படத்தில் ரோல் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது நம்ம சொல்லலாம்.
சத்யராஜ் அவர்களாகட்டும், நித்யா மேனன் அவர்களாகட்டும், பார்த்திபன் அவர்களாகட்டும், எல்லாரும் அருண் விஜய் அவர்களாகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்து படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் மாரி படம் கிடையாது இது. ஒரு கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு ஃபேமிலி எமோஷனல் ஃபீல் குட் மூவி அப்படின்னு நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ தனுஷ் அவர்கள் எடுத்த அந்த ராயன் மாதிரியான ரொம்ப கமர்ஷியல் ஆக்ஷன் அப்படிலாம் எதிர்பார்க்காம ஒரு சிம்பிளாக ஒரு ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ வியாபாரம் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஒரு பேஷனேட்டாக ஒரு நம்மளோட மன திருப்திக்காக ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி கடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மைஜிசைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.